திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 302 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 45. 999 திருத்தொண்டர்கள் சூழ்ந்திருக்கும்படி குருந்த மரத்தின் அடியிலே தீக்ஷா மண்டபத்திலே பொன் ஆசனத்தில் எழுந்தருளியிருக்கின்ற புண்ணிய ஸ்வரூபராகிய தேசிகோத்தமர் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளின் திருச்சந்நிதி முன்னர் தம் 2 கைகளையும் தலைமேலே ஏந்திக் கொண்டு திருவாதவூரர் பெருமான் அபிமுகத்தில் சுகாசனமாக எழுந்தருளியிருக்கின்றார். இந்த நிலையில் எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் அங்கே ஞான தேசிகனாக ஞான குருபரனாக ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து எழுந்தருளி திருவாதவூரர் பெருமானுக்கு தீட்சை செய்தருளுகின்ற முறைமையினை கடவுள் மாமுனிவர் அடுத்தடுத்து வரும் திருப்பாடல்களிலே விளக்கி அருளுகின்றார். திருவாதவூரடிகள் புராணத்தின் திருப்பெருந்துறை சருக்கத்திலே அமைகின்ற திருப்பாடல்கள். இதில் அடுத்த திருப்பாடல் மந்திரம், பதங்கள், வண்ணம், புவனங்கள், தத்துவங்கள், 5 நற்கலைகள் என்னும் அறுவகையை அகற்றி அந்த சிந்தனைக்கரிய மேலை சிவத்துடன் அறிவு சேர பந்தனை ஒளிவார் தம்மேல் பரிந்து அருள் பார்வை செய்து என்பது திருப்பாடல். நம் கவி நாயகராகிய திருவாதவூரடிகளது அனந்த கோடி பூர்வ ஜென்ம தவத்தாலே மிகு மகத்துவம் பொருந்திய ஞானதேசிக திருமேனி கொண்டு எழுந்தருளிய கைலாசபதியான பரமாச்சாரியாரானவர் மந்த்ராத்வா, பதாத்வா, வர்ணாத்வா, புவனாத்வா, தத்வாத்வா, நல்ல பஞ்ச கலாத்வா என்னும் ஜட அத்வாக்களிலே கட்டுப்பட்டிருக்கின்ற போகங்கள் அனைத்தையும் ஏக காலத்திலே புசிப்பித்து தொலைத்தலாகிய அத்வசுத்தியை செய்து மனாதீதமாகிய சிவ சைத்தன்யத்தோடு ஆன்ம சைத்தன்யம் துவாதசாந்த பர்யந்தம் பொருந்த யோசித்து பாசக்கட்டு அவிழும் பக்குவராகிய அச்சீடர் மீது அன்பு கூர்ந்து கிருபாநோக்கம் செய்வதாகிய சக்ஷு தீட்சையை செய்தருளினார். ஷடத்வா என்பது 6 அத்வாக்கள். அத்வா என்றால் வழி, கர்மங்களை ஈட்டும் வழி, கர்மங்களை தொலைப்பிக்கும் வழி, அவைகளே அத்வா என்று கூறப்படும். 6 அத்வாக்கள். இதிலே மந்த்ராத்வா, அதில் மந்திரங்கள் 11, பதாத்வா, அதில் பதங்கள் 81, வர்ணாத்வா, வர்ணங்கள் 51, புவனாத்வா 224 புவனங்கள், தத்துவாத்வா, தத்துவங்கள் 36, கலாத்வா, கலைகள் 5. இவற்றில் மந்திரங்கள் 11. அவை பஞ்ச பிரம்ம மந்திரங்களும் ஷடங்க மந்திரங்களும். அவை ஈசான மந்திரம் முதல் அஸ்திர மந்திரம் வரை இருக்கின்றவைகள். இனி பதங்கள் 81. அவை பிரணவாதி பிரணவாந்தமாகிய ஓம் வியோம வியாபினே முதல் ஓம் சிவாய நமோ நமக ஓம் என்பது வரை இருக்கின்ற 81 பதங்கள். இனி வர்ணங்கள் 51. அவை 51 அக்ஷரங்களான அகார முதல் க்ஷகாரம் வரை இருக்கின்றவைகள். புவனங்கள் 224. அவை காலாக்னி புவனம் முதல் அனாசிருதா புவனம் வரை இருப்பவைகள். தத்துவாத்வா, அதில் 36 தத்துவங்கள் பிருத்திவி தத்துவம் முதல் சிவ தத்துவம் வரை இருக்கின்ற 36. கலாத்வாவில் பஞ்சகலைகள். அவை நிவிருத்தி முதல் சாந்தி அதீத கலை வரை இருக்கின்ற பஞ்சகலைகள். இந்த பஞ்சகலைகளாகிய நிவிருத்தி முதல் சாந்தி அதீத கலைகளிலே அடங்கியிருக்கின்ற தத்துவங்கள் 36. அந்த 36 தத்துவங்களிலே அடங்கியிருக்கின்ற புவனங்கள் 224 என்ற விபரங்கள் எல்லாம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்திலே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். இப்படி ஷடத்வாக்கள் இருக்கின்றன. இப்படி ஷட் அத்வாக்களிலும் கட்டுப்பட்டிருக்கின்ற போகங்கள் அனைத்தையும் ஏக காலத்தில் புசிப்பித்து தொலைத்தலாகிய அத்வசுத்தியை ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அருளுகின்றார்கள். 14 திறத்து யோனிகள். அவை மிருகம் முதல் ஸ்தாவரம் வரை இருக்கின்ற 5 திறம், மானுஷ்யம் 6வது, பின்னர் பைசாச முதல் பிரம்மா வரை இருக்கின்ற 8. இப்படி
14 திறத்து யோனிகள் உற்பத்தியை நிவிருத்தி செய்து சம்சார பந்தத்தில் வெறுப்பை உண்டாக்கி ஆன்மாவுக்கு மோட்சத்திலே உன்முகம் செய்வதால் அதற்கு நிவிருத்தி கலை என்று பஞ்சகலைகளிலே முதல் கலையான நிவிருத்தி கலைக்கு பெயர். உன்முகம் என்பது மேல்முகம், மோட்சத்தில் அதிக இச்சை வருமாறு செய்வது. அதோடு இந்த சம்சார பந்தத்தில் வெறுப்பை உண்டாக்கி ஆன்மாவுக்கு மோட்சத்திலே உன்முகம் வரும்படி செய்வது நிவிருத்தி கலை. இனி இரண்டாவதான பிரதிஷ்டா கலை என்பது இடையறாத தியானத்தால் அனுகிரகிக்கப்பட்டு மோட்சத்திலே உன்முகமான ஆன்மாவை கீழ் அத்வாவில் சம்சார பந்தத்தை தடுத்து நிறுத்துவதால் இதற்கு பிரதிஷ்டா கலை என்று பெயர். அதாவது ஏற்கனவே கீழ் அத்வாக்களில் உவர்ப்பு உண்டாகி மோட்சத்திலே இச்சை வைத்த ஆன்மா மறுபடியும் கீழ் அத்வாக்களுக்கு சென்று விடாமல் கீழ் அத்வாக்களின் மேல் இச்சை வந்து விடாமல் நிலைநிறுத்துவது அது பிரதிஷ்டா கலா என்று இரண்டாவது கலை. மூன்றாவதாக வித்யா கலை. ஆப்த விஷயம், சப்த விஷயம், கௌமிய விஷயம் என்று 3 வகை விஷயமாகிய வாசக ஞானத்தை விடுத்து பாரிசேஷத்தால் சாட்சாத்காரமான அசேஷ பதார்த்தம், அதாவது சேஷியாத பதார்த்தம், சேஷித்தல் என்றால் விஞ்சுதல், அப்படி அசேஷ பதார்த்த ஞானத்தை விளக்குவதால் மூன்றாவது கலைக்கு வித்யா கலை என்று பெயர். அடுத்ததாக ஆன்மாவுக்கு எல்லா துக்கங்களிலும் சாந்தியை செய்வதால் நான்காவது கலை சாந்தி கலை என்று பெயர். இவைகளையெல்லாம் கீழ்ப்படுத்தும் ஆன்மாவை மேலே செலுத்துவதால் ஐந்தாவது கலைக்கு சாந்தி அதீத கலை என்றும் பெயர். இவ்வாறு இந்த 6 அத்வாக்களிலே மந்திரம், பதம், வர்ணம் என்பவை சொல் வடிவமாக சப்த பிரபஞ்சங்களாக இருக்கும். தத்துவம், கலை, புவனம் என்பவை பொருள் பிரபஞ்சமாக அர்த்த பிரபஞ்சமாக இருக்கும். அப்படி இருந்து ஆன்மாக்கள் இருவினை பயன்களை நுகர்வதற்கு ஹேத்துவாக இருக்கும். அசுத்தம், மிஸ்ரம், சுத்தம் என்ற 3 வகை அத்வாக்களும் இவ்வாறு 5 வகைப்பட்டு ஒன்றில் ஒன்று வியாப்தியாய் முறையே பஞ்ச கலைகளிலே அடங்கும். எனவே அதனை நற்கலைகள் என்று இந்த திருப்பாடலிலே விளக்குகின்றார். அத்வாக்கள் பற்றி இன்னும் விரிவாக சிவாகமங்கள் பேசுகின்றன. இனி அத்வ சுத்தி என்பது இந்த 6 அத்வாக்களிலும் கட்டுப்பட்டிருக்கின்ற போகங்களையெல்லாம் ஏக காலத்திலே புசிப்பித்து தொலைத்து மோட்சத்தை கொடுப்பது. இதுவே நிர்வாண தீட்சை எனப்படும். நிர்வாணம் என்றால் மோட்சம் என்று பொருள். அத்தகைய அத்வசுத்தி செய்து அருளுகின்றார் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள். இனி இந்த திருப்பாடலிலே பந்தனை ஒளிவார் தம்மேல் பரிந்து அருட்பார்வை செய்து என்று வருகின்றது. அருட்பார்வை செய்து என்பது பாசக்கட்டவிழும் பக்குவராகிய அந்த சீடர் மீது அன்பு கூர்ந்து கிருபாநோக்கம் செய்வதாகிய சக்ஷு தீட்சையை செய்தருளி என்று பொருள். அத்தகைய சக்ஷு தீட்சையை செய்தருளுகின்றார் ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள். சக்ஷு தீட்சை என்பது பாம்பு கடித்த ஒருவனை ஒரு மாந்திரிகன் கருட பாவனையிலே பார்த்து விஷத்தை தீர்ப்பது போல ஆச்சாரியர் சீடனை சிவ பாவனையினாலே பார்த்து பாச விமோச்சனம் செய்தல். இனி இந்த திருப்பாடலில் சிந்தனைக்கரிய மேல் சிவத்துடன் அறிவு சேர என்று ஒரு வாக்கியம் வருகின்றதே, இது மானச தீட்சையை குறிக்கின்றது. மானச தீட்சை என்பது ஆச்சாரியர் தமது ரேச்சக வாயுவினாலே புறப்பட்டு சீடனுடைய பூரக வாயுவினாலே அவனுடைய ஹிருதயத்தில் பிரவேசித்து சீட சைத்தன்யத்தை வாங்கி துவாதசாந்த பர்யந்தம் பிராசாத உச்சாரண சகிதமாக கொண்டு போய் பின்பு தம்முடைய ஹிருதயத்திலே ஆச்சாரியர் சிவ சைத்தன்யத்துடன் அந்த சீடனுடைய சைத்தன்யம் கலந்ததாக பாவித்து பின்னர் சீட சைதன்யத்தை, அந்த சிஷ்யருடைய சைத்தன்யத்தை சிஷ்யரினுடைய தேகத்திலே பிரதிஷ்டை செய்வது, அது மானச தீட்சை என்று கூறப்படும். இனி அடுத்த திருப்பாடல். எவர்க்கும் மெய்ஞானமாம் அஞ்செழுத்தையும் உணர்த்த வேண்டி அவத்தொழில் அகற்றி ஆளும் சிவத்தை முன்னாக மாறி தவப்பெரு வடிவம் கொண்டார் தன் தமிழ் பாடும் அன்பர் செவிப்புலன் வழியே சிந்தையுற திருவாய் மலர்ந்தார். இவ்வாறு நிர்வாண தீட்சையான அத்வசுத்தி, சக்ஷு தீட்சை, மானச தீட்சை என்று செய்தருளிய ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் அதன் பின்னர்
எவருக்கும் மெய்ஞானத்தை தரும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உபதேசித்தலாகிய வாச்சிக தீட்சை செய்ய திருவுள்ளம் கொண்டார். சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தில் நிறைவாக நிற்கும் கேட்டை தரும் திரோதாயி அக்ஷரமாகிய நகரத்தையும் மல அக்ஷரமாகிய மகரத்தையும் நீக்கி யகர அக்ஷர பொருளாகிய ஆன்மாவை அடிமை கொண்டருளும் பதி அக்ஷரமாகிய சிகரத்தையும் பரா அக்ஷரமாகிய வகரத்தையும் அந்த யகரத்துக்கு முன்னாக அம்முறை மாறி தண்ணிய தமிழ் வேதமாகிய திருவாசகத்தை பாடியருள இருக்கின்ற சமயாச்சாரியாராகிய திருவாதவூரடிகளது செவிப்புலனாகிய சப்த விஷயத்தின் வழியே சிந்தை சென்று ஒடுங்க முக்தி பஞ்சாக்கரத்தை அவ்வாறு திருவாய் மலர்ந்து உபதேசித்து அருளினார் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள். இதனை அப்படியே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலத்தில் ஒரு திருப்பாடலாக அருளுகின்றார். சூக்குமம் ஆகும் 5 எழுத்தினில் சுற்றிய பாசவீக்க நீக்கி மெய் ஆனந்தம் விளை நிலத்து உய்த்து போக்கும் மீட்சியுள் புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீவகம் போல் வரும் அண்ணல் என்று அங்கே விளக்குகின்றார். தீவகம் போல ஒரு பார்வை போல வந்தருளிய இறைவர் ஸ்ரீ சூக்ஷ்ம பஞ்சாட்சரத்தினால் விடாது சூழ்ந்திருக்கின்ற மலச்சிமிழ்ப்பினை ஒழித்து பேரின்பம் விளையும் நிலமாகிய தம்மோடு கூட்டி கேடும் தோற்றமும் அகமும் புறமும் இல்லாத தமது பூரண வடிவமாக செய்து அருளினார் என்பது இந்த திருப்பாடலின் பொருள். ஸ்ரீபஞ்சாட்சரம் உச்சரிக்கும் முறையால் ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம் என்று பொதுவாக 3 வகைப்படும். அதிலே சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், அதிலே இருக்கின்ற நம என்கின்ற திரோதாயி அக்ஷரம் மல அக்ஷரங்களை ஒழித்து பேரின்பம் விளையும் நிலமாகிய தம்மோடு கூட்டினார் பரமாச்சாரிய சுவாமிகள். கேடும் தோற்றமும் அகமும் புறமும் இல்லாத அந்த பூரண வடிவமாகச் செய்து அருளினார். பக்ஷி முதலியவற்றை பிடிப்பவர்கள் அவற்றிற்குரிய பார்வை விலங்கு மிருகங்கள் பறவைகளை காட்டி பிடிப்பது போல வாதவூரடிகளை தமது அருள் வலைப்படுத்துதற்கு இவ்வாறு சாதார திருவுரு கொண்டு வந்தார். அப்படி எழுந்தருளி வந்து நகார மகாரங்கள் நீங்கிய ஸ்ரீபஞ்சாட்சரமான ஷிகார வகாரங்களை என்கின்ற இந்த பதி அக்ஷரங்களை ஆன்ம அக்ஷரமான யகாரத்துக்கு முன்னாக அம்முறை மாறி உபதேசித்து அருளினார் பரமாச்சாரிய சுவாமிகள். இது வாச்சக தீட்சை ஆகும். வாச்சக தீட்சை என்பது வர்ணாசிரம அனுகுணமாக 11 மந்திரத்தோடு ஸ்ரீபஞ்சாட்சரத்தை உபதேசித்தல் ஆகும். மூவகை ஆன்மாக்களுக்கெல்லாம் மெய்ஞானத்தை கொடுப்பது ஸ்ரீபஞ்சாட்சரமே. எனவே எவர்க்கும் மெய்ஞானமாம் அஞ்செழுத்து என்று இந்த திருப்பாடலிலே அமைந்திருக்கின்றது. ஆச்சாரியன் சிவோகம் பாவனை செய்து கொண்டு சிஷ்யனை சிவனுடைய திருநாமங்களை ஜபிக்கும்படி மனனம் பண்ணுவிக்கும்படி செய்வது வாச்சக தீட்சையாகும் என்று ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே வாச்சக தீட்சையை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பின்னர் சிதம்பரத்திலே ஈழ அரசனின் மகளான ஊமை பெண்ணுக்கு உபதேசம் செய்து அவளை பேச வைக்கின்றார் என்று நாம் பின்னே பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் சக்ஷு தீட்சை என்ற அருட்பார்வை செய்து அத்வசுத்தியாகிய நிர்வாண தீட்சை, அதன் பின் மானச தீட்சை செய்தருளி பின்பு திரு வாதவூரடிகள் பெருமான் சிரசின் மீது தமது திருக்கரத்தை வைத்து ஸ்பர்ஷ தீட்சையும் செய்தருளுகின்றார். ஸ்பர்ஷ தீட்சை என்பது மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் போக்கும் ஸ்பர்ஷ தீட்சை. அது குருநாதர் தம் திருக்கரத்தை சிஷ்யரின் தலையிலே வைத்தலாகிய ஹஸ்த மஸ்தக சம்யோகமாகிய தீட்சை. ஆச்சாரியன் தம்முடைய வலது திருக்கரத்தை சிவபெருமானின் திருக்கரமாக பாவித்து அவ்வாறே அர்ச்சித்து பின்னர் சிஷ்யனுடைய சிரஸ் முதலான அங்கங்களை அந்த திருக்கரத்தினால் ஸ்பர்ஷிப்பது என்று சிவாகமம் இந்த ஸ்பர்ச தீட்சையை விசேஷமாக கூறுகின்றது. அதன் பின்னர் வாச்சிக தீட்சையாகிய ஸ்ரீபஞ்சாட்சர உபதேசம் செய்தருளுகின்றார். ஸ்ரீபஞ்சாட்சர உபதேச முறைமையினை குருமுகத்தால் அறிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய தீட்சையெல்லாம் செய்து இனி பரமாச்சாரிய சுவாமிகள்
திருவாதவூரடிகளுக்கு திருவடி தீட்சையையும் செய்தருளுகின்றார். அடுத்த திருப்பாடல். விரவும் அன்பு ஒரு வடிவு கொண்டு அணைவார் விழித்த பார்வையின் விளக்கின் முன் இருள் போல் சுருதி செந்தமிழாகிய மொழியார் தொலைவிலாத வெந்துயர் பவம் ஒழித்து பரவி மென்பதம் பணிபவர் படிமேற் படிய வீழ்ந்தனர் வாழ்ந்தனர் பரிவான் மருவும் இங்கு அவர் சென்னியில் இருத்தாள் மகிழ வைத்தனர் மதிநதி முடிப்பார் என்பது திருப்பாடல். திருவாதவூரடிகளிடத்து பொருந்திய திருவருளையே தமக்கு ஓர் திருமேனியாக வடிவமாக கொண்டு எழுந்தருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் செய்த சக்ஷு தீட்சையினாலே வடமொழி வேதத்தை தென்மொழியான தமிழிலே கொடுத்தருள இருக்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் இதுகாரும் தம்மை விட்டு நீங்காத இந்த கொடிய துன்பத்தை தரும் பிறவி அது இப்போது விளக்கு முன் இருள் போல விட்டு நீங்க பெற்று ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளை திருவாதவூரடிகள் துதித்து மென்மையாகிய ஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவடிகளை வணங்குவதற்காக பூமியிலே தம்முடைய 8 அங்கங்களும் தோயும்படி குருநாதர் சந்நிதியிலே வீழ்ந்து நமஸ்கரித்து பெருவாழ்வை அடைந்தார் திருவாதவூரடிகள் பெருமான். அப்போது குருமூர்த்திகள் தீவிரதர பக்குவம் பொருந்திய திருவாதவூர் அடிகளது சிரசிலே குருநாதர் அந்த ஞான தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் தம்முடைய ஞானசக்தி கிரியாசக்தி என்ற 2 திருவடிகளையும் திருவாதவூரடிகள் மனம் மகிழுமாறு திருவாதவூரடிகளின் சிரசிலே ஆதரவோடு சூட்டுவதாகிய திருவடி தீட்சை செய்து அருளினார். திருவாதவூரடிகளுக்கு பரமாச்சாரியார் திருவடி தீட்சை செய்து அருளியதை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே பல இடங்களிலே பாடி அருளியிருக்கின்றார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அனைத்தையும் துறந்து ஒளிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ என்பது திருவாசகம் திருப்பூவல்லி. இணையார் திருவடிகள் என் தலைமேல் வைத்தலுமே என்று இதனை திருவடி தீட்சை செய்தருளியதை பாடியருளுகின்றார். அதே போன்று பேராசையாம் இந்த பிண்டமர பெருந்துறையான் சீரான் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ என்றும் திருப்பூவல்லியிலே அருளுகின்றார். ஸ்ரீமத் பரம குருநாதர் ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் தம் சிரசின் மீது தம்முடைய 2 திருவடிகளை குருநாதரின் திருவடிகள் அவை ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஆகும். அப்படி ஞானசக்தி கிரியாசக்திகளாகிய 2 திருவடிகளையும் குருநாதர் சிஷ்யரின் சிரசிலே சூட்டுவது என்பது இந்த திருவடி தீட்சை. இதுவே மூலமலமாகிய ஆணவமல சக்தியை குன்றுவித்து முக்தி கொடுப்பதற்கு மிகவும் சிறப்புடையது என்று போற்றப்படுகின்றது. அவ்வாறு எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து எழுந்தருளி ஆன்ம கோட்டிகளிலே மிகுந்த உயர்ந்தவரான திருவாதவூரடிகள் பெருமானின் சிரசிலே தம் திருவடிகளை வைத்தருளி திருவடி தீட்சை செய்து அருளினார். மிகவும் முன்னே இருக்கின்ற பசு கரணங்களெல்லாம் தம் தன்மை மறைய பெற்றும் பழைய மித்யா ஞானமாகிய சந்தேக விபரீதங்கள் தவிர பெற்றும் திருவருளினாலே இனிய சிற்சக்தி பதியும் சிவகரணங்களாக தோன்றுதலினாலே கைவல்ய சுகத்தை தரும் சிவஞானம் முழுவதும் அருளப்பெற்று ஆட்கொள்ளப்பட்ட திருவாதவூர் அடிகள் பெருமான் தமது சிரசில் பொருந்திய ஞான குருபரனின் திருவடிகளை தமது 2 திருக்கரங்களினாலும் எடுத்து தம் திருக்கண்களிலே ஒற்றி மகிழ்ந்த திருவாதவூர் அடிகள் பெருமான் பின்னர் தியானித்ததற்கு கருவியாகிய தம்முடைய ஹிருதயஸ்தானமாக இருக்கின்ற மார்பிலை தம் குருநாதர் ஞான குருபரன் உத்தமோத்தம ஞான தேசிகரான சிவ பரம்பொருளின் அந்த 2 திருவடிகளையும் எடுத்து திருவாதவூர் அடிகள் பெருமான் தம்முடைய மார்பிலை அணைத்து சிவானந்த களிகோர்ந்து திருவடி ஞானத்தோடு எழுந்தார். சிவபெருமானின் சிற்சக்தியே நிரதிசய இன்ப சுகத்திற்கு காரணம். அந்த திருவடிகள் ஒற்றப் பெறுவதற்குரிய தவத்தால் திருந்திய திருக்கண்கள் திருவாதவூரர்
பெருமானின் திருக்கண்கள். அப்படி பெருமையுடைய திருவடிகள், இவ்வளவு தவம் நிறைந்த திருவாதவூர் பெருமானின் திருக்கண்களை சேர்ந்தது. அத்திருவடிகளே உள்ளே தியானிக்கப்படும் பொருளாய் இருப்பதனால் தம் திருமார்போடு அத்திருவடிகளை அணைத்து கொண்ட திருவாதவூர் அடிகள் பெருமான் அத்திருவடி ஞானமயமாய் எழுந்தார். மெய் உணர்ச்சியின் எழுந்தார். திருவருளினாலே சிவ கரணங்களாக திருவாதவூர் அடிகள் பெருமானின் கரணங்கள் தோன்றவே சுக அறிவு உண்டாக ஆச்சாரியமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை தமது 2 திருக்கண்களிலும் சேர்த்து ஒற்றிக்கொண்டு 2 திருக்கரங்களினாலும் ஹிருதயத்திலே அணைத்து கொண்ட திருவாதவூர் அடிகள் பெருமான் செங்கழுநீர் மாலை, சந்தனம், கஸ்தூரி முதலியவைகளினால் அன்போடு ஆச்சாரியரது திருவடிகளை பூஜித்து சாஷ்டாங்கமாக வணங்கி எழுந்து நின்றார். திருவாதவூர் அடிகள் நெருப்பில் காய்ந்த இரும்பு சுவற்றிய நீரை போல குருநாதர் நோக்கியருளிய அருள் நோக்கால் மும்மலங்களையும் சுவற்றி அருளிய இறைவனையும் உபதேச மொழி தன்மயமாக்கியதையும் தம்மை விடாது சூழ்ந்த பாசத்தையும் அதன் வழிபடும் தம்மையும் நினைதல் ஒழித்து ஞான நிஷ்டை உடையவராய் மெய்போத மூர்த்தியாக வேறு ஒன்றையும் சிறிதும் அறியாதவராயினார் திருவாதவூர் அடிகள் பெருமான். அத்தருணத்திலே மேல் உலகின் கண் வசிக்கும் இந்திரன் முதலிய தேவர்கள் ஆகாயத்தில் இருந்து இறைக்கும் வாசனை பொருந்திய பூக்கள் எல்லாம் விடாத மழையாக பொழிந்து திருப்பெருந்துறை என்கின்ற அந்த சிவஸ்தலம் முழுவதையும் நிறைத்தது. பூதர்களும் கணநாதர்களும் புகழவும் நற்குணங்களை தமக்கு அணிகலமாக மேற்கொள்ளும் நல்ல திருத்தொண்டர்களினுடைய சிவந்த கைகளிலே இருக்கின்ற பீலிக்கும் சங்குகளும் பிரகாசிக்கின்ற ஆலவட்டங்களும் சாமரங்களும் இரு பக்கங்களிலும் இரட்டப்படவும் முனிபுங்கவர்களது கூட்டங்கள் பெருமானின் திருவடிகளை வணங்கவும் அங்கே வீற்றிருக்கின்ற எழுந்தருளியிருக்கின்ற அந்த பரமா கருணா சாகரமான பரமாச்சாரியாரது திருச்சந்நிதியிலே இயற்கை அன்புடைய திருவாதவூர் அடிகள் வலம் வந்து வணங்கி தம்முடைய சிரசிலே 2 கைகளையும் குவித்து கும்பிட்டு சீரிய பெரிய திருவருள் நிறைந்த சிந்தையினை உடையவராகி தம் அறிவெல்லாம் சிவமயமே ஆகி விஷ்ணுவும் பிரம்மாவும் முறையே பன்றியும் அன்னமுமாகி வருத்தமுற்று இப்பூமியை அகழ்ந்தும் ஆகாசத்தில் பறந்தும் அடிமுடிகளை தரிசித்து வழிபடுவதற்கு அரிய பெருந்தகைமை உடைய தேவரீர் புழுத்த நாயினும் கடையேனாகிய தமியேனது நீக்குதற்கரிய பிறவியை நீக்கும் பொருட்டு மானுடச் சட்டை சார்த்தி குருமூர்த்தம் கொண்டு இங்கு எழுந்தருளுவதோ இது என்ன தகவின்மை என்று பிரலாபித்து மனோலயம் அடைந்தார் திருவாதவூர் அடிகள் பெருமான். தேனும் பாலும் இனிய கரும்பின் கட்டியும் அமுதமுமாக தித்தித்து புறமாகிய உடலையும் அகமாகிய ஆன்ம அறிவையும் உருக்க அகத்தே தோன்றிய திருவருள் பிரகாசத்தை உணர்ந்து பேரின்ப வெள்ளத்தால் மடுத்து தேக்கப்படுவதால் அந்த திருவருட்பிரகாச சிவானந்த பேரின்ப வெள்ளம் திருவாதவூர் அடிகள் பெருமானின் ஆன்ம அறிவை நிறைத்து புறத்தே உடலையும் நிறைத்து வெளியே ஒழுகுவது போல திருவாதவூர் அடிகள் பெருமானின் நாவிலே ஞான சரஸ்வதி ஆகிய பராசக்தி நீங்காது நிலை பெற்றாள். அந்த நிலைமையிலே திருவாதவூர் அடிகள் பெருமான் போற்றுகின்றார். புழுத்த நாயினும் கடையேனாகிய தமியேனது நீக்குதற்கரிய பிறவியை நீக்கும் பொருட்டு மானுடச் சட்டை சார்த்தி குருமூர்த்தம் கொண்டு இங்கே எழுந்தருளுவதோ எம் ஐயனே என்று போற்றுகின்றார். ஐயனே, என்னை ஆண்டு அருள் புரியும் ஆதியே, உழை அணி மழு இருக்கும் கையனே, கொடும் காலனை முனியும் காலனே, இரு கண்ணினுள் மணியே, செய்யனே அடி போற்றி, என் பெரிய செல்வமே அடி போற்றி, பொய்யினர்தம் பொய்யனே அடி போற்றி, எவ்வுயிர்க்கும் போதமே அடி போற்றி என்று அழுதார். தமியேனை அடிமை கொண்டு அனுக்கிரகம் செய்தருளும் முதல்வரே, மானும் மழுவும் தாங்கிய திருக்கரங்கள் உடையவரே, காலனை உதைத்த திருவடியை உடையவரே, எனது இரு கண்மணியாய் உள்ளவரே, சிவந்த திருமேனியை உடையவரே, தேவரீருடைய திருவடிகளை போற்றுகின்றேன். எனது பெருஞ்செல்வமாய் உள்ளவரே, தேவரீருடைய திருவடிகளை போற்றுகின்றேன். நாஸ்திகருக்கு நாஸ்திகராய் உள்ளவரே, தேவரீருடைய திருவடிகளை போற்றுகின்றேன். சர்வ ஆன்மாக்களுக்கும் அறிவுக்கு அறிவாய் உள்ளவரே, தேவரீருடைய திருவடிகளை போற்றுகின்றேன் என்று
திருவாதவூரடிகள் போற்றினார் அழுதார். இவ்வாறெல்லாம் திருவாதவூரடிகள் பெருமானை ஆட்கொள்வதற்காக எம்பெருமான் ஸ்ரீ பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து நிர்வாண தீட்சையான அத்வாசுத்தி, சக்ஷு தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, வாச்சக தீட்சை, மானச தீட்சையெல்லாம் செய்தருளிய பெருமான் இனி மிக உயர்ந்த சாஸ்திர தீட்சையும் செய்தருளுகின்றார். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.